வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 26/8/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்குவோம். லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு ஹையில் இருக்கிற அந்த காலையும் புட்டையும், லோவில் இருக்கிற காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு எங்கே என்ட்ரிக்கான சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு புல்லிஷாக இருந்திருக்கு. ஸோ லோ ஸ்ட்ரைக்கான 24,300 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 24,300 கால், 24,300 புட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 24,300 காலில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அங்கே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்பாட்டில் புல்லிஷாகவே இருந்தாலும் இங்கே உங்களுக்கு நமக்கு புல்லிஷ் காட்டலை. அதோடவும் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு 24,300 கால் அவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை கூட டச் பண்ணாமல் அதுக்குள்ளவே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான். அந்த டைமில் 24,350 புட்டு, ஏன்னா இவன் தான் ஹையில் இருக்க ஸ்ட்ரைக்கு. நம்ம புட்டில் என்ட்ரி போனோம் அப்படின்னா ஹையில் இருக்கிற புட்டில் தான் எப்போதுமே என்ட்ரி போவோம். ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழேயே போனாலும் அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் திரும்ப லோக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான். ஸோ அப்போ அந்த சேம் டைம் 24,300 கால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஸ்பாட்லையும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பாட்டுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் அந்த ஹைக்கு மேலே போனாலும் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவனோட டார்கெட் அவனோட லோ தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இங்கே கீழே எடுக்காமல் நல்லா மேலே இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அல்லது ஒரு 10 மணிக்கு லோவை க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு 70 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்மளோட அந்த டார்கெட்டு படி 40 பாயிண்ட் டார்கெட்டு, 40 பாயிண்ட் எஸ்எல்லு. ஸோ 70 ரூபாயிலேருந்து ஃபஸ்ட்டு 100 ரூபா வரை போயிட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே 110 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்ட் படி இன்றைக்கி பர்ஃபெக்டாக டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் எப்போதுமே என்ட்ரி எடுக்கிறப்ப 2 விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. அது கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி. ஒன்று, இந்த லோவில் என்ட்ரி எடுங்க. அதாவது இந்த லோவில் என்ட்ரி எடுத்தானா இதை சப்போர்ட்டாக வச்சு கண்டிப்பாக இந்த ஹை வரைக்கும் மேலே போவான், அதை பிரேக் அவுட் பண்ணால் மேலே போவான். அதே மாதிரி ஹையில் என்ட்ரி எடுக்கிறப்ப அந்த ஹைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா எப்போதுமே என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரியும்ட்டு. ஸோ அப்போ இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு இந்த ஹையை எப்போ அவன் சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலைன்னா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் 90 ரூபாயில் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஸோ சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு நம்ம ஈஸியாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சைக்காலஜி சம்மந்தமாகவும் இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாகவும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மந்த்லி 1 or 2 days ஃப்ரீ வெபினாரும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிகினராக இருக்கீங்க அல்லது ஒரு சிஸ்டமே தெரியாமல் இன்னமும் நிறையா லாஸில் இருக்கீங்க, தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, எமோஷனல் ஆகிறது, இதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக ட்ரேடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.